Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. அப்பா மீண்டுமாக இந்த காலை நேரத்துல உங்கள் சமூகத்துல கூடி வர நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் எல்லாம் கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்த தேவன் அல்லவோ, இந்த புதிய நாளிலும் கூட எங்களோடு கூட நீ இருப்பீராக. இந்த ஸ்தலத்தை எங்களை ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த ஸ்தலத்திற்கு நேராக வானம் திறக்கப்படுவதாக கர்த்தாவே வாஞ்சிக்கிறோம். வானம் திறக்கப்படுவதாக அப்பா நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபு தரிசனத்திலே பார்த்தது போல அப்பா இந்த நாளில் இங்கே ஒரு ஏணி படிக்கட்டு வைக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக காணப்படட்டும் அப்பா. அப்பா நாங்கள் ஏறெடுக்கிற துதி, ஆராதனை, ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அப்பா பரத்திற்கு எடுத்துக்கொண்டு போகிற தேவ தூதர் சேனை இந்த இடத்துல இறங்கட்டும் ஆண்டவரே. என் தேவனுடைய பிரசன்னம் இந்த ஸ்தலத்தை மூடட்டும் அப்பா. அப்பா இது பெத்தேலாக என் தேவன் வாசம் செய்கிற ஸ்தலமாக உம்முடைய வீடாக இது இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை குறித்த சாட்சியை கொடுப்பதற்கு இதோ பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமான ஆராதனை ஏறெடுக்க உதவி செய்வப்பா. கரைதரைகள் நீங்கட்டும் ராஜா. எங்கள் இருதயங்கள் லேசாகட்டும் அப்பா. பாரங்கள் எல்லாம் அகன்று போகட்டும் ஆண்டவரே. வேதனைகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. தேவனுடைய சமாதானம் ஆண்டவரே, உலகம் தரக்கூடாத அந்த தெய்வீக சமாதானத்தினால எங்கள் இருதயங்கள் நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும். ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த ஒரு மனதின் ஆவி இப்பொழுது கொடுங்கப்பா. இங்க இருக்கிற நாங்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் கர்த்தாவே எங்களுக்குள்ளாக இந்த காலை நேரத்துல ஒருமனப்பாட்டின் ஆவி ஊற்றப்படட்டும். எங்களை இணைத்துக் கொள்வீராக. கிறிஸ்துவின் அங்கத்தினர்களாக நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் விசுவாசித்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இந்த ஸ்தலத்தை நீங்க மூடுங்கப்பா. அந்த மகிமையின் பிரசன்னத்தினால மூடுங்கப்பா. மீண்டுமாக எங்கள் கண்கள் அந்த மகிமையை காணட்டும் ராஜா. ஒவ்வொரு கண்கள் திறக்கப்பட்டு தேவ மகிமை எங்களை சூழ்ந்திருப்பதை பார்க்கும் படிக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஏகமாய் உம்மை துதிக்கும் போது எங்கள் மத்தியில தேவனாகிய கர்த்தர் சர்வ மகிமையில இறங்கி வருவீராக. அப்படியாய் உம்மை துதிக்க எங்களுக்கு அந்த இருதயத்தை தாங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீ மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தாள் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தாள் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தாள் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகனென்று நித்தம் சொல்லணும். நேச மகளென்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின்
மகிமையின் மேகமே முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாழுமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஆமென் ஆண்டவரே, மகிமையின் மேகம் எங்களை சூழ்ந்து கொள்ளும் போது எங்க வாழ்க்கையில எல்லாம் சாத்தியமாகும் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக சென்ற அந்த மகிமையின் மேகம் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு முன்பதாக எப்பொழுதும் சென்று கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த மேகம் தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. அந்த மேகத்துக்குள்ளாக கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. அந்த மேகம் கர்த்தர் இல்ல, அந்த மேகம் அவருடைய பிரசன்னம், அதற்குள்ளாக இருந்து கர்த்தர் ஜனங்களை வழி நடத்தினார். அந்த அக்கினி ஸ்தம்பத்துல அந்த அக்கினி தேவனுடைய பிரசன்னம், அந்த அக்கினிக்குள்ளாக என் கர்த்தர் இருந்து ஜனங்களை வழி நடத்தினார், பேசினார். இன்றைக்கும் எங்களை அந்த மேகம் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, அந்த பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அந்த பிரசன்னம் நம்மை மூடிக்கொள்ளும் போது இந்த உலகத்தாருடைய கண்களுக்கு நம்ம தெரிய மாட்டோம், இந்த உலகத்தாருடைய கண்களுக்கு தெரிய மாட்டோம். அங்கிருந்து நான் உலகத்தை பார்க்க போறது இல்லை, அங்க என் தேவனோடு நான் இருக்க போகிறேன். தேவனும் நானும் அந்த பிரசனத்துக்குள்ளாக, அதுதான் அந்த மேலான அனுபவத்தை குறிக்கிறது. எவ்வளவு நல்ல ஸ்லாக்கியம் இல்லைங்களா? அடுத்த பாடலாக துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவையே, அவரை தவிர வேறு யாரை நாங்கள் துதி பாட முடியும்? எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் அவர் ஒருவரே பாத்திரராய். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே, அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. நம்மை அழைத்தார், மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவார், மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவார். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவரும் அவரே, வானங்களை திரை போல விரித்தவரும் அவரே. பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவரும் அவரே, வானங்களை திரை போல விரித்தவரும் அவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ள கையில் வரைந்தவரும் அவரே, உன்னையும் என்னையும் உள்ள கையில் வரைந்தவரும்
மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். துதிப்பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, துதிப்பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. வானம் திறந்து மன்னாவால் போஷிப்பவரும் அவரே, செங்கடல் தனை இரண்டாக பிளந்தவரும் அவரே. வானம் திறந்து மன்னாவால் போஷிப்பவரும் அவரே, செங்கடல் தனை இரண்டாக பிளந்தவரும் அவரே. மோசேயின் கைக்கோலால் அற்புதங்கள் செய்தவரே, மோசேயின் கைக்கோலால் அற்புதங்கள் செய்தவரே. உலகம் முடியும் வரை துணையாய் நம்முடன் இருப்பவரே, உலகம் முடியும் வரை துணையாய் நம்முடன் இருப்பவரே. முன்னறிந்தார், முன்குறித்தார், நம்மை அழைத்தார். மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். துதிப்பாடுவார் நெஞ்சமே இயேசுவை, துதிப்பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. உம்மை நேசிக்க என்னோர் இதயம் போதாது இயேசுவே, போதாது இயேசுவே. உம்மை நேசிக்க என்னோர் இதயம் போதாது இயேசுவே, போதாது இயேசுவே. ஓராயிரம் இதயம் இருந்தாலும் அதை உமக்கே நான் தருவேன். ஓராயிரம் இதயம் இருந்தாலும் அதை உமக்கே நான் தருவேன். உம் பேரன்பின் தியாகத்திற்கு அது போதாதென்றறிவேன். உம் பேரன்பின் தியாகத்திற்கு அது போதாதென்றறிவேன். உம்மை நேசிக்க என்னோர் இதயம் போதாது இயேசுவே, போதாது இயேசுவே. திருக்குள்ள தேடுள்ள இதயத்திலே இடம் நான் கேட்டீரோ, அதை ஏன் நான் கேட்டீரோ. ஆயுள் சக்கரத்தை கொடுத்தும் என் நாவிலே துதிதான் கேட்டீரோ, அதை ஏன் நான் கேட்டீரோ. திருக்குள்ள தேடுள்ள இதயத்திலே இடம் நான் கேட்டீரோ, அதை ஏன் நான் கேட்டீரோ. ஆயுள் சக்கரத்தை கொடுத்தும் என் நாவிலே துதிதான் கேட்டீரோ, அதை ஏன் நான் கேட்டீரோ. என் நினைவெல்லாம் நீர் வேண்டும் இயேசுவே, என் வாழ்வெல்லாம்
வந்தீரோ, உள்ளத்தில் இடம்தான் கேட்டீரோ. பரவுள்ள தூதர்கள் துதியுடன் காத்திருக்க என்னை நாட்டீரோ, என் துதியில் பிரியம் கொண்டீரோ. என் நினைவெல்லாம் நீர் வேண்டும் இயேசுவே, என் வாழ்வெல்லாம் நீர் போதும் இயேசுவே. என் நினைவெல்லாம் நீர் வேண்டும் இயேசுவே, என் வாழ்வெல்லாம் நீர் போதும் இயேசுவே. உம்மை நேசிக்க என்னோர் இதயம் போதாது இயேசுவே, போதாது இயேசுவே. உம்மை நேசிக்க என்னோர் இதயம் போதாது இயேசுவே, போதாது இயேசுவே. ஓராயிரம் இதயம் இருந்தாலும் அதை உமக்கே நான் தருவேன். ஓராயிரம் இதயம் இருந்தாலும் அதை உமக்கே நான் தருவேன். உம்மேல் அன்பின் தியாகத்திற்கு அது போதாதென்றறிவேன். உம்மேல் அன்பின் தியாகத்திற்கு அது போதாதென்றறிவேன். உம்மை நேசிக்க என்னோர் இதயம் போதாது இயேசுவே, போதாது இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல ஆதாமையும் ஏவாளின் தேவன் சிருஷ்டித்த போது அவர்களை தம்முடைய மகிமையின் சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆனால் அந்த மகிமையின் சாயலுடைய மேன்மை தெரியாதவர்களாக அவர்கள் பாவம் செய்த போது அந்த மகிமை அவர்களை விட்டு நீங்கி போனது. அந்த மகிமை அவர்களை விட்டு நீங்கி போனது. மகிமை நீங்கின பிறகுதான் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. தாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். இன்றைக்கும் தேவன் நமக்கு தம்முடைய மகிமையை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். பழைய ஏற்பாடு முழுவதும் இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுவதற்கு முன்பதாக அவருடைய மகிமையை மீண்டும் அவர் யாருக்குமே கொடுக்க இஷ்டப்படல, முடியாது. அது கொடுக்க முடியாது, ரத்தம் சிந்தப்படுகிற வரைக்கும். ஆனாலும் தேவனுக்கு என்ன ஆசை தெரியுமா? மறுபடியும் உங்களையும் என்னையோ அந்த மகிமையின் சாயலுக்கு மாற்ற வேண்டும். மகிமையின் சாயலுக்கு மாற்ற வேண்டும். நான் எப்படி இருக்கிறோம், என் பிள்ளைங்க என்னைய போல அந்த மகிமையின் சாயலோடு கூட என்னைய போலவே இருக்கிறோம். அதற்காக அவர் தெரிந்தெடுத்ததுதான் அந்த சிலுவை மரணம், தெரிந்தெடுத்ததுதான் சிலுவை மரணம். நம்ம பாடினோம், உம்மை நேசிக்க என் ஓர் இதயம் போதாது இயேசுவே. ஒரு 1000 இருதயம் இருந்தாலும் கூட அதை நான் உங்களுக்கே தருவேன்ப்பா நம்ம பாடினோம். நம்மளால இருக்கிறது ஒரு இருதயத்தை முழுசா தேவனுக்கு கொடுக்க முடியுதா? இந்த ஒரே ஒரு இருதயத்தை தேவனுக்கு முழுசா கொடுக்க முடிகிறது. அதுல எத்தனை கவலை, எத்தனை துக்கம், எத்தனை பாரம், எவ்வளவு குழப்பம், உலகத்துல இருக்க எல்லாம் அந்த சின்ன இருதயத்துக்குள்ளாக வைத்து கொண்டு எவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோம். அதுல தேவனுக்கு கொடுக்கிறதுக்கு என்ன இருக்கு அந்த இருதயத்துல? ஆனா என் தேவனுக்கு என்ன வேணும் தெரியுமா? அந்த இருதயத்துல ஒரு இடம் வேணும். அந்த இருதயம் முழுசா அவருக்கு வேணும். அவர் விரும்புவது, வாஞ்சிப்பது எல்லாமே என்னுடைய இருதயத்துல அவருக்கான ஒரு இடத்தை, அவருக்கான ஒரு ஸ்தலத்தை, வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் என் சின்ன இருதயத்துக்குள்ள வந்து வாசம் செய்யும் படித்து அவர் வாஞ்சியோடு நிற்கிறார். அவர் வாஞ்சையோடு நிற்கிறார். தன்னுடைய இருதயத்தையும் பிளந்து தன்னுடைய நேசத்தை அவர் காண்பித்தார். என்னுடைய நேசத்தை நான் எப்படி ஆண்டவரை காண்பிக்க முடியும்? நான் எப்படி ஆண்டவரை காண்பிக்க முடியும்? நம்மை வேதனைப்படுத்துகிற ஜனங்கள் அதிகம், அவர்களுக்காக ஓடுறோம். நம்ம கஷ்டப்படுத்துறவங்க, துக்கப்படுத்துறவங்க அதிகம், அவர்களுக்காக பரிதபிக்கிறோம். ஆனால் நம்மை நேசிக்கிற தேவனுக்காக நம்மளால என்ன செய்ய முடிகிறது? நம்மளால என்ன செய்ய முடிகிறது? அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், நன்மையை மாத்திரமே செய்கிற தேவன். அவரிடத்துல எல்லளவோ தீமை இல்லை. இன்றைக்கு அந்த தேவன் உங்களுக்காக, எனக்காக ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு இந்த ஆராதனை நேரத்துல உன் இருதயத்தை எனக்கு திறந்து கொடுப்பாயா? நான் உள்ளே வந்து வாசம் செய்வேன். ஆண்டவரே, அது அழுக்கா இருக்கு ஆண்டவரே, பரவாயில்ல, நீ ஒப்பு கொடுக்கும் போது நான் அதை சுத்திகரிப்பேன். ஆண்டவரே, அதுல நீங்க வந்து வாசம் செய்ய தகுதியே இல்லாம இருக்கு, பரவாயில்ல, இன்னைக்கு நீ ஓகேன்னு சொல்ற வார்த்தை
வார்த்தைக்காக வெயிட் பண்றாரு. நீங்க ஓகே ஆண்டவரே நீங்க வருவதை நான் வாஞ்சிக்கிறேன் சொல்லும் போது அவர் அதை சுத்திகரித்து அதை நல்லா சுத்தம் செய்து தனக்கேற்ற ஒரு ஸ்தலமாக மாற்றி அவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக வந்து வாசம் செய்யும்படிக்கு பரலோகத்தில் இருக்கிற தேவன், அவ்வளவு மகிமையான ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் இந்த இருதயத்துக்குள்ள வர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாரு. இந்த ஆராதனை இருதயத்தை திறந்து கொடுப்போமா? என் இருதயத்துல என்ன இருந்தாலும் வெளியே போகட்டும் ஆண்டவரே, எல்லாம் என்னை விட்டு அகன்று போகட்டும். இன்றைக்கு என் இருதயத்தை நான் திறந்து கொடுக்கிறேன், நீங்க வாங்கப்பா. என்னை நேசிக்கிற தேவனின் இருதயத்துக்குள்ள வரட்டும். எனக்காக ஜீவனை கொடுத்த தேவனின் இருதயத்துக்குள்ள வரட்டும். நான் நல்லா இருக்கணும் மனசார நினைக்கிற தேவனின் இருதயத்துக்குள்ள வரட்டும். இனி இந்த இருதயம் உமக்கு மாத்திரம் சொந்தமாகட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு கொடுக்கிற பிரையாரிட்டி இன்னைக்கு நம்ம கொடுப்போமா? எல்லாம் அவருக்கு அப்புறம் தான். என் தேவனுக்கு நான் முதலிடத்தை இன்னைக்கு கொடுக்கிறேன். என் தேவனுக்கு நான் இன்னைக்கு முதலிடத்தை கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் இந்த மறுரூபத்தின் அனுபவத்தை வாஞ்சிக்கணுமா? ஒவ்வொரு நாளும் உங்களை போல மாறுவதை வாஞ்சிக்கணும் ஆண்டவரே. அவர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நாம் வாஞ்சிக்கிறோமா என்று அவர் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த ஆராதனை நேரத்தை அந்த மறுரூபத்தின் அனுபவத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்போமா? அவர் எவ்வளவு நல்லவர். நாம் தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் அவர் மாறாத தேவன். அவர் என்றென்றும் மாறாத தேவன். அவர் செய்த அதிசயங்கள் 1000, அற்புதங்கள் 1000, அதை எல்லாம் நினைத்து அவரை ஆராதிப்போமா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர். அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர். அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர். அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர், நல்லவரே.
நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு நன்மைகளை செய்வதற்காக எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என் நேசர் என்னுடைய வீட்டுக்குள்ளாக புகுந்து விட்டார். ஆனால் எல்லாம் மாறுமே, எல்லா சூழ்நிலையும் மாறுமே. ஓரா பக்கரா வலா ஷபரி கரவா. நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீர்களா? இந்த காலை நேரத்துல கர்த்தர் எனக்குள்ளாக வரும்போது என் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஓரி ஷபரி கரவா, ஓரி ஷபரி கரவா. இதோ மரித்து போன பிள்ளையை வைத்துக் கொண்டிருந்தார்கள். என் கர்த்தர் உள்ளே பிரவேசித்த போது அங்கே அழுகை இல்லை, துக்கம் இல்லை, கலக்கம் இல்லை. அந்த பிள்ளைக்குள்ளாக புதிய ஜீவன் உண்டானது. அந்த துக்க வீடு மகிழ்ச்சி வீடாக மாறினது. இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் எங்கள் நடுவிலே நீர் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓரி ஷபரி மரிக்கரவலா ஷபா ரிஷதரி பக்கரவலா கரவா. காணா ஒரு கல்யாண வீட்டில அது கல்யாண நிகழ்ச்சி தான், மனமகிழ்ச்சி நிகழ்ச்சி தான். ஆனா ஒரு குறைவு வந்த போது, எங்க அவமானப்பட்டுவோமோன்னு அவன் நினைத்த போது என் நேசர் பிரவேசித்தார். ஓரி ஷபரி பக்கரவா. புதிய திராட்சை ரசத்தை, அந்த புதிய திராட்சை ரசத்தை அவர் உண்டாக்கி கொடுத்தாரே. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில அவமானப்பட்டுவேனோடு நான் நினைத்துக் கொண்டிருப்பேன். ஆனால் என் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பவராக, என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவராக நீர் பிரவேசித்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் யாருடைய வாழ்க்கையில வந்தாலும் அவங்க துக்கம் சந்தோஷமாக மாறினது. ஓ ரவலா கரவலா ஷபரி கரவா. ஓ அழுகைக்கு பதிலாக இன்றைக்கு நீர் எங்களுக்கு ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கி போனது. கண்ணீரை துடைக்கிறவர் எங்கள் அருகிலே இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சத்தத்தை உயர்த்தி நாங்கள் உம்மை ஆராதிப்போம் ராஜா, ஆராதிப்போம் ஆண்டவரே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும்.
பார்த்தீரே. அவள் இருதயத்தை நோக்கி நீங்க பார்த்தீங்கப்பா. நீங்க கல்லறையிலப்பா அவ வாழ்க்கையை மாற்றினீங்கப்பா. அவள் இருதயம் அடித்த கண்ணீரை என் கர்த்தருடைய கண்கள் கண்டது. அந்த இருதயம் அந்தரங்கத்துல தான் இருந்தது. சுற்றி இருந்த ஒருத்தருக்கும் தெரியல. ஆனால் என் கர்த்தர் அந்த இருதயத்தை பார்த்தீங்கப்பா. அந்த இருதயம் பட்ட வேதனையை பார்த்தீங்கப்பா. அந்த நொறுக்கப்பட்ட இருதயத்தை பார்த்தீங்க ஆண்டவரே. ஒருவராலும் செய்யக்கூடாத ஒரு அதிசயத்தை என் தேவன் செய்தீரப்பா. அந்த இருதயத்தின் காயத்தை கட்டினீர் ஆண்டவரே. அவன் கண்ணீரை நீர் துடைத்தீர் ஆண்டவரே. உங்க அன்பினால் அந்த இருதயத்தை வென்று விட்டீர். அவள் உமக்கு சொந்தமானவள். அவள் உமக்கு சொந்தமானவளாக மாற்றப்பட்டது போல இந்த காலை நேரத்துல எங்கள் இருதயத்தின் நிலையை புரிந்து கொள்ளாமல் எங்களை வேதனைப்படுத்துகிற க்ஷணங்களுக்கு மத்தியில இதோ அந்த இடத்துல நீ வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் உன் துக்கத்தையும் காண்பதற்கு உன் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கூறி வளக்கரவலாம் ஒரு ஷபரி கரவரவரி கரவா. இரவு நேரங்களில் எவ்வளவுதான் என்னோட அழுது கொண்டிருப்பார். உன் நேசர் உன் அருகில் இருக்கிறார். உன் நேசர் உன் அருகில் இருக்கிறார். உன் இருதயத்தை பார்க்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உன்னை கைவிடுவதில்லை. அவர் உன்னை கைவிடுவதில்லை. உன்னை சுற்றி இருக்க எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் உன்னை கரம் பிடித்த உன் தேவனாகிய கர்த்தர் ஒருபோது உன் கரத்தை விட்டு விலகுவதில்லை. ஊரி பத்தர பலக்கர பல ஷபரி கரவா. பிராணிக்கு மேலாக அவர் நம்மை சோதிக்கிற தேவன் அல்ல. தாங்கிட பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். உற்சாகமாய் அவரை ஆராதிக்கலாமா? பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம். நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம். விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம். விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம். நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிடாத தேவன். அவர் என்னை கைவிடாத தேவன். எத்தனை பாடுகள் இன்னல்கள் உபத்திரவம் வந்தாலும் பவுலை போல நம்ம சொல்லலாமா? எதுவும் என் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது ஆண்டவரே. என்னுடைய சூழ்நிலைகள் என்னை உண்மை விட்டு பிரிக்க கூடாது என்று அவரை பார்த்து சொல்லலாமா? யாருக்காக வேண்டாலும் எதற்காக வேண்டுமானாலும் நான் எல்லாவற்றையும் இழக்க தயாரா இருக்கிறேன். ஆனா எதற்காகவும் யாருக்காகவும் என் தேவனாகிய கர்த்தரை நான் இழந்து போக மாட்டேன். என் தேவனுக்காக என் நேசருக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழக்க இன்றைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எனக்கு உண்டான எல்லாம் குப்பையாக இருக்கிறதே. பவுலை போல இன்றைக்கு நாங்களும் உம்மை பார்த்து சொல்கிறோம் ராஜா, உங்களுக்கு முன்பதாக என் தேவனுக்கு ஈடாக இந்த உலகத்துல எதுவுமே இல்லப்பா. எதுவுமே இல்ல ஆண்டவரே. We want you more in our life. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம் இயேசு நல்லவர். நம் இயேசு வல்லவர். என்னை ஒருபோதும் கைவிடாத தேவன். நான் சிறைச்சாலையில் இருந்தாலும் அவர் என்னோடு கூட இருப்பார். நான் சிங்கக்கிழமையில் இருந்தாலும் அவர் என்னோடு கூட இருப்பார். என்னை
சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு நாளும் ஒருபோதும் விலகாத தேவனப்பா, ஆண்டவரை கைவிடாதவரப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, தாயின் வயிற்றில் இருந்தது முதல் எங்களை காப்பாற்றுவீர். தாயின் கர்ப்பத்தில் தோன்றினது முதல் எங்களை நடத்தி கொண்டு வருகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன் அப்பா. எங்கள் உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறோம், எங்கள் உள்ள கையில பொறித்து வைத்திருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, நாளானது எவ்வளவு நெருங்கி வருகிறது, அவ்வளவு அதிகமாய் நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். ஆண்டவரே, ரெண்டு காரியத்தை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒன்று கர்த்தருடைய வருகை, இரண்டாவது எங்களுடைய மரணம். கர்த்தருடைய வருகை முந்திக் கொள்ளுமானால், எங்களுடைய மரணம் முந்திக் கொள்ளுமானால், ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அந்த நேசத்துல தேவன் மேல் வச்சிருக்கிற நேசம், தேவன் பேர் வச்சிருக்கிற விசுவாசம், கர்த்தர்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை, கர்த்தருடைய வருகைக்கான ஆயத்தம், ஆண்டவரே, அது எங்களுக்கு பெருகுவதாக அப்ப அந்த நேசிக்கிறோம். அதனுடைய உலகத்தில் பிள்ளைகளே, உலகத்தில் உள்ளவைகளிலும் நீ அன்பு கூறாதீர்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவை நம்பவில்லை. ஹalleluya, 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 ஹalleluya. பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிறோம். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிறோம். ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை. பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. அப்படின்னா இந்த வாழ்ந்து காட்டுகிறப்பா, ரட்சிப்பின் என்னை கர்த்தர் மீட்டார். இந்த மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உயர்த்துவேன் நான் வாழ வேண்டும். நன்றியோடு. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நேசித்தோர் வெறுக்கையில். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து
தந்து விட்டே உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்திருக்கப்பா, நான் எவ்வளவோ போராடி பார்த்திருக்கிறேன். எந்த விஷயத்துல நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்க? எந்த விஷயத்தை சரி பண்ணுவதற்காக, எந்த காரியத்தை சாதிப்பதற்காக, எந்த காரியத்திலிருந்து மீண்டு வருவதற்காக போராடி கொண்டிருக்கிறீங்க? என்னால என்பதற்காக நான் போராடி கொண்டே இருக்கிறப்பா. பூமியிலே போராடுகிறதுக்கு மனுஷனுக்கு காலம் குறிக்கப்பட்டதல்லவோ, அவன் தன்னிலும் பலத்தவரோடு போராடக்கூடாது. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு குறிக்கப்பட்ட ஒரு காலம் உண்டு. நம்ம போராடி 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 ஆண்டவரே நாங்கள் இழந்து போகிறோம் அப்பா. நம்பிக்கை இழக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நம் சந்தோஷத்தை இழக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்க முடியல, விசுவாசம் அவரை கேள்விக்குறியாகுதோ. ஒவ்வொரு வேலையிலையும் தேவனை தூக்கி விடுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, நானே தூக்கி சுமக்கிறேன், என்னால தூக்கி சுமக்க முடியலப்பா. திருத்த வேண்டியவங்களை திருத்த முடியல, மாற வேண்டியவர்கள் மாறல, மாற வேண்டிய காரியங்கள் மாறல, சீர்பட வேண்டிய காரியங்கள் சீர்படலப்பா. ஆண்டவரே, என்னுடைய பாவ வாழ்க்கையில கூட ஒரு ஜெயம் இல்லை, விசுவாச வாழ்க்கையில ஒரு ஜெயம் இல்லை. ஆண்டவரே, சோதனை காலத்துல ஆண்டவரே, சோதனையில நான் விழுந்து போயிருக்கிறேன். என்னால முடியலப்பா, என்னால முடியல ஆண்டவரே. என் வாழ்க்கையில எனக்கு மேலாக நின்று கொண்டிருக்கிற சாபம், தலைமுறை சாபம், என் கணவர் சேர்த்து வச்சது, என் மனைவி சேர்த்து வச்சது ஆண்டவரே, குடும்பத்தில் தலைமுறையாய் சேர்த்து வச்ச அந்த சாபங்களும் பாவங்களுடைய விளைவுகளையும் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் அனுபவிச்சு இருக்கிறோம். ஆண்டவரே, யார் செய்த பாவம், யார் செய்த குற்றம்னு தெரியல. இன்றைக்கு நாங்கள் வேதனைப்பா. ஆண்டவரே, என்ன கைமீறி போகிற வேலையில ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் இடத்துல தருகிறேன். ஆண்டவரே, அர்ப்பணிக்கலாம் இதயத்தின் ஆழத்தில் இருக்கு. ஆண்டவரே, அப்ப நான் தான் என்னால தான் மாற்ற முடியும். ஆண்டவரே, இல்லப்பா, என்னால முடியல, நீங்க தான் மாற்றணும்ப்பா, நீங்க தான் எல்லாவற்றையும் மாற்றணும். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான்
ஆண்டவரே என்னை காண்கிற வழியிலப்பா கண்களை மூடி ஆராதிக்கிறார்கள் கொஞ்ச நேரம் இதயத்தை திறந்து கொடுத்து ஆண்டவரே எனக்கு குறித்ததை எப்படி நான் நிறைவேற்றுகிறவர் எனக்கென்று நீ குறித்ததை நிறைவேற்ற வல்லவர் ஆண்டவரே. அப்பா என்னோடு கூட இருந்து நீ செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நான் உன்னை குறித்து சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் சொன்ன தேவன் என்னோடு கூட இருக்கிறார் ஆண்டவரே. என் கண்ணீரை மாற்றிடுவார். ஆராரி கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். அப்படியே தாழ்த்தலாமா? இருக்கிற இடங்களில் தாழ்த்தலாமா? இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தாழ்த்தலாம். I surrender. I surrender. I surrender. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அவர்களை கீழ்ப்படுகிறேன். ஜெபநேரம். ஹalleluya. இதயத்தின் வேண்டுதல் என்ன? உன் மன்றாட்டு என்ன? ஜீசஸ். ஆண்டவர் விரும்புகிற நேரம். தேவன் சாலமோனுக்கு தரிசனம் பண்ணார். நீ விரும்புகிறதை இடத்துல கேளு. நீ விரும்புகிறதை இடத்துல கேளு. நீ விரும்புகிறதை இடத்துல கேளு. ஆண்டவரே காயப்பட்ட உள்ளங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே வேதனை இழப்புகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தாவே நீங்க விடுவீங்கப்பா. உம்மை தவிர வேற எனக்கு என்ன ஆசைப்பா? உம்மை தவிர எனக்கு வேற என்ன விருப்பம் ஆண்டவரே? எனக்கு வேற யார் எனக்கு வேணும்? வேற யார் எனக்கு தேவை? ஒரு சுகமளிக்கிற ஒரு ஆராதனையா உடைய இதயத்தின் ஆழத்தின் வேதனை, ஏமாற்றங்கள், வலிகள், அவமானங்கள் நிகழ்ச்சிகள், பேச்சுகள், நிந்தைகள் எல்லாவற்றையும் கத்த இந்த நேரத்தில் ஆற்றி கொண்டிருக்கிறார். சில மன்னிக்கவே முடியல, மறக்கவே முடியல, பேசிட்டாங்களே, நடத்திட்டாங்களே. மன காயங்களை கத்தர ஆற்றும்படி, மன காயங்களை மன வேதனைகளை எல்லாம் கத்தர ஆற்றும்படி அபிஷேக தைலத்தோடு தேவன் பக்கத்தில் இருக்கிறார். கொஞ்ச நேரம் தேவன் அந்த மருந்து பெண்ணியாளர்களுக்கு வைத்தியர் வேண்டியதே எல்லாம் சுகமுகளுக்கு அல்ல, நீதிமன்றம் அல்ல, பாவிலே ரட்சிக்க வந்தேன். ஒருவரை தாய் பேற்றுவது போல நான் பேற்றுவேன். தாய் அன்பினாலே தவிக்கிற அவளே மகனே அறிவாக தாய் அன்பை, தாய்
உங்கள் பக்கத்துல வர்றாரு. என் மடியில நீ சாய்ந்து கொள், என் மடியில நீ இளைப்பாறிக்கொள், நான் உன்னை அணைப்பேன், நான் உன்னை முத்தம் செய்வேன். உங்களை அம்மான்னு சொல்றதுக்கு எவ்வளவு பேர் இருக்கலாம், உங்களை தாயேன்னு சொல்றதுக்கு அத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க அம்மானு கூப்பிடுறதுக்கு ஒருத்தர் இல்லையே. மற்றவருடைய ஆறுதலுக்காக நான் பணிந்து பேசுகிறேன், மற்றவருடைய ஆறுதலுக்காக நான் அவர்களை குளிர பண்ணுகிறேன். என்னுடைய ஆறுதல், என்னுடைய தவிர்ப்புக்காக உங்க மடியை நான் தேடுகிறேன், உங்க மடியை நான் தேடுறேன், உங்க மடியை நான் தேடுறேன். சின்ன வயசுல அடிச்சாங்க, எங்க அம்மா கிட்ட ஓடுவேன். ஆண்டவரே, இன்னைக்கு என்ன அடிக்கும் பொழுது, இன்னைக்கு என்ன வேதனைப்படுத்தும் பொழுது, இன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்தும் பொழுது, இன்னைக்கு நான் ஏமாறும் பொழுது, இன்னைக்கு நான் நஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது, நான் இன்னைக்கு கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது, நான் தலை சாய்க்கிற மடி என் இயேசு கிறிஸ்து தானே, என் இயேசு கிறிஸ்து தானே. அன்பில்லாத உலகத்துல அன்புக்காக ஏங்குறோம்ப்பா. அன்பில்லாத உலகத்துல அன்பே தவறா மிஸ்யூஸ் பண்றாங்கப்பா. நான் ஏங்குற அன்பு, நான் தவிக்கிற அன்பு, அது கொச்சைப்படுத்தப்படுகிறது. வாயில திறந்து அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே வாயில திறந்து ஆண்டவர் அப்படியே உங்களுடைய எல்லா காயங்களை, எல்லா வேதனைகள் ஆண்டவர் அப்படியே எடுக்கிறார், வெளியில எடுக்கிறார், அப்படியே வெளியில கத்தரை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு விடுதலை பார்ப்பீங்க, உங்க இருதயத்துல ஒரு சமாதானம், அந்த இருதயத்துல ஒரு அமைதி, இருதயத்துல ஒரு சந்தோஷம். அந்த வலி வேதனை, அந்த வலி வேதனை கடந்த நாட்கள், கடந்த காலங்கள்ல எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே, எல்லாருக்கும் கிடைச்சிருக்கிற வாழ்க்கை எனக்கு கிடைக்கலையே, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லையே, நான் மட்டும் ஏன் தவிக்கிறேன், நான் மட்டும் ஏன் அவமானப்படுகிறேன், நான் மட்டும் ஏன் ஓடி ஒழிகிறேன், நான் மட்டும் ஏன் 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 அவருடைய அமைப்பு, அவருடைய செட்டைகளால் எங்களை மூடிக்கொள்கிறது. ஆவியானுடைய செட்டைகளை கொண்டு மூடுகிறதை நான் பார்க்கிறேன். சனிக்கிழமை எல்லாரும் வேலண்டைன்ஸ் கொண்டாடுவாங்க. ரியல் வேலண்டைன்ஸ் எங்க கல்வாரி சிலுவை. ஆண்டவர் எனக்கு அது உங்களுக்காக ஜீவனை கொடுத்ததுனால அன்பை முழுவதும் அவசர உலகத்துல, இந்த பரபரப்பான உலகத்துல, இந்த மெக்கானிக்கல் லைஃப்ல ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை வரணும். அமைதியாய் நதிகள் ஓரம் தங்குகிற புறாக்களை உடையவரை ஆண்டவரே நாங்கள் தரிசிக்கணுமே. வெண்மையும் சிவப்புமானவரை
அற்புதம் செய்யும்படி